ஆசையே அழிவு. ஆமாங்க, ஆசை அழிவை தந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுது. அதனால நான் எதுவுமே ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடாதா, ஆசைப்பட்டு வாங்கக்கூடாதா, ஆசையே படக்கூடாதா அப்படின்னு சொல்லலைங்க. ஆசைப்படுங்க, ஆனா ஆபத்துல மாட்டிக்காதீங்க. இதைத்தான் வார்த்தை இன்று கற்றுத்தருகிறது. வாங்க வார்த்தையோட ஒரு பயணம் செய்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனது அருட்கரமும் வல்லமையான ஞானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, ஆசையே அழிவு. 1 தீமோத்தேயு 6:10 அழகாக சொல்லுகிறது, பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று சொல்லுகிறது. கடவுள் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மையா இருக்குது. எது போதுமோ, எது நமது வாழ்க்கைக்கு தேவையோ அதை அளவோடு கொடுத்திருக்கிறார். அதை முழுமையாக அறிந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். போதும் என்ற மனமே பொன் போன்றது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த போதும் என்ற மனம், இது எனக்கு வேணாம், இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு ஆசையை அதிகரிக்கின்ற பொழுதுதான் வாழ்வில் சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதுதான் இன்றைய நற்செய்தியில் நடக்குது. குத்தைக்கு விடப்பட்ட அந்த தோட்டத்திலிருந்து நல்ல வருவாய் பெற்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆசை அதிகமாக்கி வந்த ஒவ்வொருவரையும் துன்புறுத்தி இகழ்த்தி அந்த தோட்டம் நமக்கே சொந்தமாகணும் என்று அந்த ஆசை அதிகரித்து அவர்கள் சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் ஆசையின் வாழ்க்கையில் நம்மை முற்றிலுமாக எங்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ள நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது, ஆமா நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசை அதிகரிக்க நம்மில் ஒரு கர்வம் குடிக்கொள்ளுகிறது. இந்த கர்வம் நம்மில் குடிகொண்ட உடனே நமக்கு ஆணவமும் அகங்காரமும் அதிகரித்து தலைகணம் நமக்கு உச்சிக்கு போயிடுது. ஆசை அதிகமானதும் ஆபத்துல அதிகமா மாட்டிக்கிறோங்க. இந்த தலைகணம் உச்சிக்கு போனோடனே நான் தான் பெரிய ஆள் மாதிரி, நான் கடவுளுக்கு நிகர் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். இதைத்தான் தொடக்க நூலில் நடைபெறுகிறது. சின்ன ஒரு பழத்து மேல ஆசைப்பட்டு அதை சாப்பிடு, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆசையை அதிகரிக்க தூண்டி கடவுளுக்கு நிகராக நினைத்து ஆபத்திலே மாட்டிக்கொண்ட நமது ஆதி பெற்றோர் போல இன்று ஆசை அதிகமாக்கி இந்த திராட்சை குத்தைக்கு எடுத்த மனிதர்கள் ஆபத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ருசி கண்ட பூனை சும்மா இருக்காதுன்ட்டு. நல்ல வருவாய் இருக்குது, நல்லபடியா பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ருசி அதிகமா வேணும்னு ஆசைப்பட்டு ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். கடவுள் நாம் தவறு செய்கின்ற பொழுது நம்மை தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்துகிறார் என்றால் அது அவருடைய இரக்கத்தின் ஆழத்தை எடுத்து காட்டுகிறது. உடனே தண்டித்து விட மாட்டார். அவரது இரக்கத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுக்க பார்த்து கொண்டிருக்கிறார். ஆசை அவர்களை குற்றவாளிகளாக மாற்றியது. ஆசை அவர்களை கொலையாளியாக மாற்றியது. இருந்ததும் இழந்து போகின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்ற மாதிரி எல்லாமே போச்சுங்க. அதனால ஆசைப்படுறத அளவோட பட்டு அந்த அளவில் நம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை சிந்திக்க அழைப்பு விடுகிறது. கடவுள் கொடுத்தலில் நிறைவு அடைகிறார். கடவுள் நமக்கு நல்லாவே கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்தலை முழுமையாக பெற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அதனாலதான் இன்னைக்கு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. எதை தூக்கி போட்டாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஆதாரமா மாறியது போல நமது வாழ்க்கையில் இந்த ஆசையை ஒரு ஓரம் வச்சுட்டு இருப்பது நிறைவு காணுங்க. குடும்பத்துல ஆசை அதிகமாக இருக்கிறனால்தான் பிரச்சனை அதிகமாகுது. வேணும்னு தேவை இருக்கின்றதை வைத்து நிறைவு கொண்டு வாழ வேண்டும். இதைத்தான் எபிரேயர் 13:5 சொல்லப்படுகிறது. பொருளாசை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். எனவே உள்ளதே போதும் என்று நிறைவோடு வாங்க. இல்ல எனக்கு அதிகமா வேணும்னா இந்த திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்சவங்க மாதிரி ஆபத்துல மாட்டிக்கோங்க. ஆசைப்படுங்க, ஆபத்துல மாட்டிக்காதீங்க. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது வல்லமையான இறைக்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து நாங்கள் இருப்பதில் நிறைவு கொண்டு ஆசையை அதிகரித்துக் கொள்ளாமல் வாழ்விலே பாதாளத்திலே விழுந்து விடாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும்படியாக உம்மை எரிஞ்சு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட்.